படம் ஐம்பதாவது படம். ஒரு 5 மகாராணிகளாவது மகாராஜுக்கு இருக்கும்ல, எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்தது. மகாராஜானா மகாராணியோட தான் இருக்கும்னு நினைச்சேன். அப்போ நாட்டை யார் தான் ஆள்றது? அந்த புறமே கதிங்க ஆயிடாதா? அல்ல, மகாராஜாக்கள் அப்படிதானே இருந்தாங்க. எல்லா மகாராஜா அப்படி இருந்ததுக்கு வாய்ப்பு இல்லை இல்லைங்க. ரைட்டு. இப்போ 50வது படத்துலேயே அந்த காலத்து மகாராஜா, 75வது 100வது படத்துல முதல்வர், பிரதமர், கவர்னர், ஜனாதிபதி. அதாவது மகாராஜ் கீழே தான் பதவி. நீங்கள் சொல்கிறது வந்து அது கீழே போயிடுதுல இல்லையா? இல்லை, இந்த காலத்துக்கு. இந்த காலத்துக்கு என்ன மகாராஜாங்கிறது அப்படி யோசிச்சிருக்கல. எனக்கு இந்த படத்தை மகாராஜன் வச்சதே வந்து ஒரு சாமானியன், அவன் முடித்திருத்தும் தொழிலாளி, அவனுக்கு மகாராஜான் பேர் வச்சு அவனை அந்த சீட்டை சிம்மாசனம் ஆக்கினது இல்லை. அது நான் ரொம்ப ரசிக்கிறேன். ஸோ அதனால் டைட்டில் வந்து 50 படம் அப்படி இருக்குன்னு நினச்சி வைக்கவே இல்லை. அது அமைஞ்சு போச்சு. தயாரிப்பாளரும் சுதன் சார் இருக்குன்னு நாங்கள் நினைக்கல, இயக்குனர் இருக்குன்னு நினைக்கல, அது அமைஞ்சு போச்சு. ஸோ அது வந்து ஒரு இதுவாகிடுச்சு. இந்த மகாராஜா டைட்டில் ஓகே ஸ்ட்ராங்காக இதாக வேணும்னு ஃபிக்ஸ் பண்ணது ப்ரொடியூசர். ஒரு ரேண்டமாக இருக்கும்போது மகாராஜான்னு சொல்லும்போது இது வச்சுக்கலான்னு சொன்னார். இல்லை யோசிக்கலான்னு ஒரு 3 இல்லை இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக இது பண்ணது ப்ரொடியூசர். சொல்லுங்கள் சார். பிரயாச்ச கொஞ்சம் தேடுறீங்களோ? மேடையில் ஒரு மாதிரி சொன்னீங்க, ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாருன்ட்டு. இல்லை அவர் அதையும் மறுத்து பேசல. அவர் ஃபோன் எடுக்கலங்கிறது உண்மை தான். அவர் காசு கொடுத்து படம் எடுக்க சொன்னாருங்கிறது உண்மை தான். எல்லாம் உண்மையை சொல்லிட்டாரு. முக்கியமாக அவருக்கு நிஜமாக நித்தினுக்கு வந்து இன்னும் பேசவோ மறைச்சி பேசவோ தெரியல. நான் சொன்னேன் கொஞ்ச நாள் பழகிடுண்டா, இன்டர்வியூலாம் பார்த்து கற்றுக்கூடா, மற்றவங்கெல்லாம் பேசணும்னு பார்த்து கற்றுக்கோன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் சார் விஜய் சார், அப்புறம் நீங்கள் காது எல்லார் காதையும் நீங்கள் இருக்கிறீங்க, ஆனால் உங்கள் காதில் கட்டு போட்டே இருக்குது அந்த ட்ரைலர். ஆமாம் சார், ஆமாம் சார். அதான் சார் படம் வந்து பார்த்துட்டு சொல்லுங்கள் சார். ஆனால் என்கிட்ட சொல்லுங்கள் சார், மக்கள்கிட்ட சொல்லாதீங்க சார் ப்ளீஸ். ஒரு நிமிஷம் சார். சொல்லுங்கள் சார். நான் இது இப்போ துபாயில் எல்லா இன்டர்வியூலையும் சொன்னேன், நம்ம மக்கள்கிட்டையும் அதை பகிர்ந்துக்கல. சந்தோஷம் தான் சார். முதல்ல இதை நான் சொல்லி சலிச்சு போன கதையாக இருந்தாலும் கேட்கறதுக்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். இங்கே ஒரு கம்பெனியில் அக்கௌண்ட்டாக வேலை பார்த்துருந்தேன் சார். அது பேர் ஜிகேஎஸ் என்டர்பிரைஸஸ், சிமெண்ட் கம்பெனி சார். மாதம் 3500 சம்பளம் சார். இன்னொரு ஃப்ரெண்டு சொல்லி ஹீரோ ஸ்டார்னு ஒரு கம்பெனி இருக்குது, அங்கே துபாயில் வேலை கேட்குறாங்க. அங்கே 12,000 சம்பளம்னு சொன்னாங்க, 1000 திராம் சேலரி. என்கிட்ட அப்போ பாஸ்போர்ட் இல்லை. நான் வந்து பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்காக அப்ளை பண்ணுங்கள், டைம் ஆகிடும், எனக்கு சீக்கிரம் போகணும், 10 நாளில் ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க சார். அப்போ வந்து நானே என்னோடய டிகிரி சர்டிஃபிகேட்டு, ரேஷன் கார்டு, கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நேராக கமிஷன் ஆஃபீஸ் போய்ட்டேன். அங்கே ஒரு நல்ல மனுஷன் இருந்தார். எனக்கு யாரையும் எதிர்பார்க்கல. ஏன்னா ஏரியாவில் கவுன்சிலர் பார்க்கணும்னு சொன்னாங்க, காசு கொடுக்கணும்னு சொன்னாங்க. கையில் சுத்தமாக காசு கிடையாது, எனக்கு எதுவும் தெரியாது. அப்போ நான் இருந்த ஏரியா ஓகே. அப்போது நான் நேராக எதுக்கு எனக்கு யாரும் தெரியாது போது நான் நேராக கமிஷன் ஆஃபீஸ் போயிட்டேன். அங்கே போய் இந்த டிபார்ட்மெண்ட் கேட்டு உள்ளே இருந்தது ஒரு நல்ல மனுஷன் இருந்தார். அவர்கிட்ட இதெல்லாம் காமிச்சு, சார் குடும்ப சூழல்னால வேலைக்கு போகிறேன், எனக்கு இந்த மாதிரி கேட்குறாங்க சார், சீக்கிரம் போகணும் சார். அந்த நல்ல நேரம் அவர் எடுத்து அந்த பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் இவ்வளோ வந்துருந்தது சார். அதை எடுத்து என்னோடய அப்ளிகேஷன் எடுத்து, தம்பி நீங்கள் நாளைக்கு காலைல போயிடுங்க உங்கள் ஏரியா போலீஸ் ஸ்டேஷன். ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் போனேன். அவர் வந்து என்னை கேட்டார், உங்களுக்கு கமிஷன் ஆஃபீஸில் ஆள் தெரியுமா? எனக்கு யாரும் தெரியாது. ஆனால் எனக்காக அவர் சொல்லியிருக்காரு. பாஸ்போர்ட் கிடச்சிது, வாங்கிட்டு ஊருக்கு போனேன். ஒரு கவர் கொடுத்துருந்தாங்க. அந்த கவரை பார்த்து பட்டேல்னு ஒரு தாத்தா வருவார், அவர் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்க. அவருக்கு 75 வயசு, எனக்கு 20 வயசு. அப்போது அவர் வந்து என்ன 21 வயசு எனக்கு. அவர் வந்தார், விஜய் அப்படின்னாப்புல கூப்பிட்டு போனால். வெளியே வந்தால் பாலைவனத்தில் மழை பெய்யுது. நம்ம துபாயில் பெரிய ஆளாக போகிறோம்டா அப்படின்னு நினச்சி கனவுகளோடு நான் போகிறேன். அங்கேருந்து ஒரு 15-20 நிமிஷம் என்னோடய ரூமு. ஒரு 6க்கு 3 பெட் ஒன்று கொடுத்தாங்க. அப்புறம் முடித்தோடனே என்னை நேராக கோயிலுக்கு கூப்பிட்டு போனாங்க. சரி, கோயிலுக்கும் போயிட்டோம், கன்ஃபார்ம் ஆகிடுச்சு நான் பெரிய ஆள் ஆகுதுன்னு சொல்லிட்டு சாமி பார்த்து அப்புறமா என்னோடய ஆஃபீஸ் போனேன், முதலாளியை பார்த்தேன். ஸோ இப்படி அப்புறம் ஆனால் நான் நினச்ச அளவுக்கு வாழ்க்கை மாறல. அது ஓரளவுக்கு குடும்ப வறுமைக்கு சூழலுக்கு அது வசதியாக இருந்தது. நான் சம்பாரிச்சு போனேன். மாதம் 10,000 அனுப்பிச்சிட்டு இருந்தேன் நான். ஆனால் அங்கே சுற்றினேன். இப்போ நான் போகும்போது 3 வருஷமும் படித்து முடித்தோடனே குடும்பம் என் மேலே கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அந்த கனவுகளோட இளமையாக இருந்த காலத்தில் கனவு வந்து டெண்டராக இருக்கும். 20 வயசு எல்லாருக்கும் எதாவது சாதிக்க மாட்டேன்னு ஒரு கனவு வந்து டெண்டராக இருக்கும்.
அதுதான் ரொம்ப ஆழமாக இருக்கும், ஏக்கம் அதிகமாக இருக்கும். அந்த சமயத்தில் நான் சுற்றின தெருக்கள் வந்து துபாயோட தெருக்கள். அங்கே தான் சுற்றிருக்கேன், அங்கே தான் ஏங்கியிருக்கேன். எதையாவது பண்ண மாட்டோமா ஏங்கியிருக்கேன். ஒரு ஆப்கானிஸ்தான் போகிறதுக்கு ஒரு செக்கோஸ்லோவாக்கியா கம்பெனியோட போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஃபஸ்ட் ஒன் செலக்ட் ஆகிட்டேன். அன்றைக்கி எனக்கு சம்பளம் தரதா சொன்னது 75,000 ரூபா. கிடச்சுன்னா அங்கே தான் போயிருப்பேன் நான். என்னோட அதிகம் படித்தவங்களுக்கு அடுத்த ரவுண்டில் நான் ஃபெயிலியர் ஆகிட்டேன், எனக்கு அது கிடைக்கல. ஸோ இப்போ அதுக்கப்புறம் திரும்பி வந்து பல வருஷம் கழித்து அந்த இடத்துல இப்படி பார்க்கும்போது நான் அதை எதுவுமே பார்க்கல. நான் அங்கே ஏக்கத்தோடு சுற்றினேன். அங்கே ஒரு வெண்டிங் மிஷின் இருக்கும், அந்த காசு போட்டால் இந்த அம்சத்தை அந்த கூலிங்ஸ் வரலாம். அது வெண்டிங் மிஷின் ஒரு தினம் வச்சு இதை செலவு பண்ணலாமான்னு வேணாமான்னு யோசிச்சுட்டேன். ஏன்னா அங்கே இருந்து என்ன மாதிரி பல பேரோட நிலைமை அதுதான். ஏன்னா காசு இஷ்டம் செலவு பண்ணிங்கன்னா வீட்டுக்கு பணம் அனுப்ப முடியாது, கொண்டாட்டலாம் முடியாது. அங்கே வியாழக்கிழமைனா எல்லோரும் ஒன்று கூடுவோம், ஒன்றா சமைச்சு பிரியாணி 2 சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் துணியெலாம் துவைச்சி காய போட்டுட்டு சாயந்தரம் அங்கே கிரிக் இருக்கும், அந்த ஊரை பரதுபாய் தேரடம் இருக்கும், அங்கே போய் சும்மா இருந்துட்டு திரும்பி இவ்வளோ தான் இருக்கும். ரூமை சுத்தம் பண்ணுறதும் பாத்ரூம் கழுவுறதும் சமைக்கிறதும் இவ்வளோ தான் வாழ்க்கை. அது இதை தாண்டி கனவு காண கூட நேரம் இருக்காது. ஸோ அந்த ஞாபகங்கள் தான் வந்துட்டு இருந்தது ஒழிய எனக்கு இது தெரியவே இல்லை. இந்த இடத்துல இருக்கணும் பாரு. அப்போது அன்னைக்கு நான் ஏக்கத்தோடு சுற்றின அந்த நாள் வந்து எனக்கு சொல்லியிருக்கு, உனக்கு ஒரு நாள் பரிசு இருக்குடா அந்த இடத்துல. ஸோ ஒவ்வொரு நாள் பின்னாடி வேற ஒரு நாளோட சேர்ந்து ஒரு முடிச்சிருக்கு. ஒவ்வொரு விதைக்கு பின்னாடி ஒரு பெரிய மரம் இருக்குது, அதில் நிறைய பறவைகளுக்கு கூடு இருக்குங்கிறது தெரியாதுல்ல, அது அந்த விதைக்கு தெரியாது இல்லையா? அதை போல தான் ஒவ்வொரு நாளையும் நான் பார்க்குறேன். நான் நினைக்கிறேன் சரிண்ணா. ஆக்சுவலாக நடுவில் வந்து நீங்கள் வந்து ஹீரோவாக இருக்கும்போது மாசாக வந்து எல்லாத்தையும் பண்ணிகிட்டே இருந்தீங்க. அதுக்கப்புறம் திடீர்னு கேரக்டரைஸ் இறங்க ஆரம்பிச்சிட்டிங்க. எங்கே இறங்கன்னு சொல்லும்போது